ஐசரி கணேஷ் தயாரிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரசாமி அதுதான் வந்து கராவா சுருக்கி வச்சுருக்காங்க டைட்டில். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான விவசாய குடும்பத்தில் தனுஷ், கேஎஸ் ரவிக்குமார் அப்பா, ஒரு அம்மா, ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு 19-17 வயசில் என்ன பண்ணுறாரு, காசு கேட்குறாரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப கராரான ஆள். அவர் காசு தர மாட்டேன்டா, இந்த வயசு ஆகலடா அப்படின்றப்ப வீட்டிலேருந்து காசை திருடி ஓடிடுறாரு. ஓடினவர் பார்த்தீங்கன்னா போய் திருட்டு தொழில் தான். வீட்டில் எப்படி திருடினாரோ அதே மாதிரி திருட்டு தொழில் ஆரம்பித்து பல இடத்துல திருடுறாரு. திருடி கடைசி திருட்டு நம்ம காமிக்கிறாங்க. இல்லை இது வந்து இந்த பிருத்திவி, பாண்டியராஜன் பையன் பிருத்திவும் இவரும் வந்து, அப்பா இதுக்கு எனக்கு கடைசி திருட்டு, நான் வந்து என் மனைவியோட போய் சந்தோஷமாக வாழணும், ஊராக அலைய முடியாது, உனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு திருட்டுன்னு சொல்லி அந்த திருட்டை ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே மாட்டிக்கிறாரு. அங்கே போலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுராஜ் வெஞ்சுமுரா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற கேஸ்லாம் ஊரில் பல திருட்டு நடந்துக்குது, எல்லா கேஸையும் மேலே தூக்கி போட்டு பேப்பரில் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி அவர் கொஞ்சம் விளம்பர பிரியர். அதனால் வந்து நான் போலீஸாக கெத்தாக காமிக்கணும் அப்படின்னு இருக்கிற கேஸ்லாம் தனுஷ் மேலே தூக்கி போட பார்க்குறாரு. அந்த டைமில் தனுஷ் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அங்கே அவர் மனைவியோட போய் ஒரு ஆந்திராவில் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, மனைவியெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம சொந்தமாக தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே மறுபடியும் வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா மாமா கருணாஸை பார்க்குறாரு. அவர் ஏன்டா நீ வீட்டை வந்து திருடு போயிட்டு திருப்பி ஏன்டா வந்துன்னு திட்டுறாரு. அப்பாவை பார்க்குறாரு. அப்பா கட்டி பிடிச்சி 6 தடவை அழுகுறாரு கேஎஸ் ரவிக்குமார். அந்த அப்பா பாசம், அந்த தனுஷ் பாசம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, இயல்பாகவும் இருந்தது. அதாவது இது வித்தியாசமாக கேஎஸ் ரவிக்குமாரே நம்ம ரொம்ப வித்தியாசமாக இந்த படத்தில் பார்த்தோம். அந்த பல்லுலாம் வச்சுட்டு அவர் நடிப்பும் ரொம்ப அழகாக இருந்தது, ஷெட்யூலாக நடிச்சிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் ஒன்றாயிடுறாங்க. ஒன்றாகிறப்போ, அப்பா இது மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நிலத்தெல்லாம் வந்து வச்சு எனக்கு வேணும் அப்படின்றப்ப, இந்த நிலம்லாம் நான் வந்து அடமானம் வச்சு பேங்க்கில் காசு வாங்கியிருக்கேன், டிராக்டர் வாங்கியிருக்கேன், நம்ம ஃபுல்லாகவே இந்த ஊரே நான் என்னால் தான்டா கடன் வாங்கியிருக்காங்க, இப்போ கடத்துக்கு கட்ட முடியாமல், வட்டியும் கட்ட முடியாமல், அப்போ வந்து ஈரான் போர் நடந்துக்குது. அப்போ போரில் வந்து பெட்ரோல் டீசலாம் தட்டுப்பாடுனால டிராக்டர் போடாமல், ஆள் இல்லாமல் விவசாயம்லாம் ரொம்ப அடிபட்டு போச்சு, எங்களால் கட்ட முடியல, வட்டிக்கு வட்டி கட்டியே இந்த நிலம்லாம் முழுகிற மாதிரி கலெக்டருக்கு மனு போட்டு பார்த்தோம், இந்த பேங்க்கரை வட்டி மேலே வட்டி போட்டு எங்களை சாவடிக்கிறான், என்னடா பண்ணுறதுன்றப்போ, இல்லைப்பா எனக்கு வேணும், நான் அப்படியே விற்றுலாம். இல்லைடா இது பாட்டம் சொத்து, நம்ம தலைமுறையான சொத்து, இது விற்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவேன். இல்லை அப்பா பேச்சு கேட்காம கோச்சிட்டு போகிறாரு. போகிறவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, மமிதா பாஜி கிட்ட போய் சொல்கிறாரு. மமிதா பாஜி இல்லை அப்பா வந்து அப்படி தான், நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு. மறுநாள் வரப்போ அப்பா வந்து இறந்து கிடப்பார் ஒரு சோகத்திலே. அப்போ அப்பா நிலைமைக்கு நான் தானே காரணம், இந்த சொத்தெல்லாம் எப்படியாவது மூட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா பல வழியில் போராடி பார்த்தா வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல், சரி மறுபடியும் இந்த பேங்க்காரனால தானே பிரச்சனை, பேங்க்கில் போய் தள்ளுபடியும் கேட்டு பார்ப்பாரு, முடியாதுன்னுடுவானுங்க, எழுத பிடிச்சி வெளியே தள்ளுவானுங்க. சரி இந்த பேங்க் அநியாயம் வட்டி வாங்குது, இந்த பேங்க்கு இருக்கிற பிரான்ச்சில் நம்ம கொள்ளை அடிப்போம்னு சொல்லி அப்போ ஆரம்பிக்கிறார் கொள்ளையை. திருப்பி அந்த ஒவ்வொரு முறையும் அவர் கொள்ளை எப்படி அடித்தார், எப்படி தப்பிச்சார். ஏன்னா ஒரு இடத்துல பேங்க்கில் காசு இருக்கும், ஒரு இடத்துல காசு இருக்காது, ஒரு இடத்துல லாக்கர் இருக்கும், ஒரு இடத்துல இப்போ நிறைய. ஏன்னா அந்த காலத்தில் 80s 90s நடக்கிறப்ப நமக்கு வந்து அப்போ வந்து நெட்ஒர்க்லாம் பெருசாக இருக்காது, நம்ம மொபைல் ஃபோன் இருக்காது, ரெண்டாவது சிசிடிவி கேமரா எதுவுமே இருக்காது. அப்போ வந்து எப்படி ஈஸியாக பண்ணலான்றது, அப்போ அந்த டைமில் அவர் என்ன யோசித்து என்ன பிளான் பண்ண முடியுமோ அப்படி பிளான் பண்ணி கடைசி வரை திருடி அந்த அப்பாவுடைய நிலத்துலேயே அப்பாவை புதைச்சி, அம்மாக்கும் அந்த அவர் எப்படி தப்பிச்சார், இவ்வளோ திருட்டுக்கும் காரணம் தனுஷ் தான். அந்த தனுஷ் எப்படி தப்பிச்சாருன்றதை கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருக்காரு நம்ம விக்னேஷ் ராஜா. இந்த படத்தில் தனுஷ் உண்மையிலே சொல்லப்போனால், இந்த படத்தில் தனுஷால் மட்டும்தான் இப்படி நடிக்க முடியும். ஏன்னா முதல் சீன்லேயே மாட்டிக்குவார். ஒரு போலீஸ்காரன் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சிலே உதைப்பார் அவரை. ஏன்னா ஒரு பூட்ஸ் காலோட நெஞ்சில் அடி வாங்குறது அது தனுஷ் மட்டும்தான். அந்த அளவுக்கு தனுஷ் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சினிமா மனுஷன் மெனக்கெட்டுருக்காரு. அவர் அந்த ஆந்திராவில் வேலை செய்கிறப்ப தட்டு கழுவுது இலையெடுத்து போகிறதுல ஆரம்பித்து, திருப்பியும் ஒரு அப்பாவுக்கு வந்து சோகத்தில் நடந்து திருப்பியும் வஞ்சன்ஸ் பண்ணி திருட ஆரம்பித்து, ஒவ்வொரு விஷயத்துலையும் தனுஷ் வந்து அவருடைய நடிப்பை வந்து பர்ஃபெக்ஷனாக, தனுஷாக மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு தோணுதுன்னா அது தனுஷ்காக மட்டும்தான். தனுஷ் படம் ஃபுல்லாக தன் ஆளுமையை செலுத்தி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஐசரி கணேஷ் இந்த படத்தில் உண்மையிலே வாரி வழங்கியிருக்காருங்க. இந்த விக்னேஷ் ராஜா கேட்ட காசெல்லாம் வாரி கொடுத்துருக்காரு. படத்தில் அவருக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு பேங்க் செட்டப் போட்டு எல்லாமே அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி தான், எல்லாமே செட்டு தான் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவாயிருக்கும். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷும் பாடியிருக்காரு, தனுஷும் பாடியிருக்காரு. மியூசிக் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. தனுஷ் படத்துக்கு ரொம்ப அருமையான மியூசிக் பண்ணியிருக்காருன்னா அது ஜிவி பிரகாஷ் தான். ஒரு 4-5 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது.
அதே மாதிரி பின்னணி இசையும் ரொம்ப சூப்பராக இருந்தது, கேமரா ஒர்க்கு வேறு லெவல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் நமக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிருத்திவ் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். மமிதா பஜ்ஜி இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களாம் வந்து ஏன்னா வைப் ஆகிறாங்க 4 சீன் அழுத்துட்டு போகிறாங்களே தவிர அவங்க பெருசாக அவங்க இந்த படத்தோட இந்த கனெக்ட் ஆகாமல் நமக்கு மிஸ் ஆனதாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக விறுவிறுப்பாக ஆரம்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது. படமும் நல்லா போயிட்டே இருந்தது. ஆனால் இந்த திருடுற பேங்க்கில் வந்து திருட்டு ரிப்பீட் நிறைய இந்த திருட்டு ரிப்பீட் வர்றதுனால நமக்கு அங்கங்கே கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் படம் கொஞ்சம் நகர்ந்து போகுது. இன்னொரு இதில் இந்த தேவையில்லா சீன் இந்த விக்னேஷ் ராஜா நம்ம டைரக்டர் தான் சொல்லணும். தேவையில்லா சீன் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஒரு சீன் வருவார். நிறைய ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கு போவார். நிறைய எதுக்கு வர்றாரு போலீஸ் ஆஃபீஸராக, எதுக்கு 10 நிமிஷம் ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும், எதுக்கு திருப்பி வந்து அது ஒரு பயமாக அதுக்கு அட்லீஸ்ட் ஏன்னா அந்த ஊருக்கு போலீஸ்லாம் வந்து நான் வேறு ஊர்லேருந்து இந்த ஊர் மாற்றிட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நரேந்திர ஒருத்தர் காணோம். அந்த போலீஸ் ஏன்னா அந்த பேங்க்கில் கொள்ளை நடந்திருக்கு. அப்போ அந்த ஏரியா போலீஸ் நான் சார் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். அது டேரக்டர் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டாருன்னு தெரியல. ஏதோ அவர் வந்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் வந்து போகிற மாதிரி பேங்க்கில் வந்து போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், கன் வச்சிருக்காரு. அப்போது அவர் ஒரு ரேங்க்கில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்குதுன்னா அடுத்த சீனில் அவரும் வந்து பக்கத்தில் சும்மா நின்று இருக்கணும். அவரை சுத்தமாக மறந்துட்டாங்க. போலீஸ் திருட கதை தான் இது. அதுக்குள்ளே இந்த விவசாயத்தை வச்சு எவ்வளோ அவர் சொல்ல முடியும் அவ்வளோ சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த படம் நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே தனுஷ்காக இந்த படத்தை போய் பாருங்கள். தனுஷ் ஆளுமை இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. மனுஷன் தூந்து விளையாடி இருக்காரு. ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம மனுஷை பதிய வச்சுருக்காரு. இதில் வந்து அதான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பட்டி திட்டி மிருகத்தின்தா இந்த படம் இன்னும் வேறு லெவல் ஜொலிச்சிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விக்னேஷ் ராஜா கொஞ்சம் தவறிட்டாருன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தவிர மற்றபடி தனுஷ் நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு. இந்த படம் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.